Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th physics யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.13 14 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.13 பார்த்துருக்கோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் கியூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு ஆரிஜின், ஒரு கிராஃபிக்கல் பிளேனில் பார்த்தோம்னா அது ஒரு ஆரிஜினில் வந்து இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா -2q கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து அதை ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 9 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை ஒரு பாயிண்ட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு, அதாவது இந்த பாயிண்ட்டு தான் நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை நான் P கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஜீரோவாக இருக்கணும். எப்போ ஜீரோவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்டோடைய டிஸ்டன்ஸை தான் வந்து கண்டுபிடிக்கணும். எந்த டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட வேல்யூ ஜீரோவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த சார்ஜ், அதாவது ப்ளஸ் கியூக்கும் பி அந்த பாயிண்ட்டுக்கு, அதாவது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஜீரோவாக இருக்க போகிற அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போனா இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த -2q இந்த சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியாது. அப்படின்னா 9 வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா எனக்கு 9ங்கிற இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணணும். அப்படின்னா தான் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போனா ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். அப்படின்னா V = V டோட்டல்னுட்டு எழுதிக்கிறேன். ஏன் V டோட்டலுங்கிறப்ப எனக்கு ரெண்டு பொட்டென்ஷியல் கிடைக்கும். ஒரு பொட்டென்ஷியல் வந்து ப்ளஸ் கியூங்கிற சார்ஜினால, இன்னொரு பொட்டென்ஷியல் வந்து -q சார்ஜினால. அப்படின்னா 1/4πε0 இன்ட்டு Q/R. இதான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா. இது வந்து எனக்கு ப்ளஸ் கியூ சார்ஜுக்கு. அதுவே ப்ளஸ் -2q சார்ஜுக்கு வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா 1/4πε0 q, இங்கே க்யூக்கு பதிலாக -2qவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், /R. இதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1/4πε0 காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே. அதனால் அதை காமனாக வெளில எடுத்துகிறேன். அப்படின்னா V total = 1/4πε0 q. இந்த R, அதாவது இங்கே Pங்கிற டிஸ்டன்ஸுக்கும் இந்த Qங்கிற சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அப்படின்னா -2q இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த -2qங்கிற சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 9 - x. அதனால் இது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷனை பார்க்கணும். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அந்த பாயிண்டில் ஜீரோவாக இருக்கணும். அப்படின்னா எனக்கு V total 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இந்த 1/4πε0 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா அது 0 ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா q q/x -2q/9 - x இருக்குது. இப்போ இந்த -2q/9 - x இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ப்ளஸ் ஆயிடும். அப்படின்னா q/x = 2q/9 - xன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே q வந்து இருக்குது. அந்த க்யூவை கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குன்னா 1/x 2/9 - x. இப்போ நான் அதை கிராஸ் பண்ணுறேன். அதாவது இந்த டிவைட் இருக்கக்கூடிய எக்ஸ் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளே ஆகிடும். அடுத்து 9 - x வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது. அதை இங்கே கிராஸ் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்படின்னா எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னா 9 - x = 2 × x வந்து 2xன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த -x இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +x ஆகிடும். அப்படின்னா 2x + x = 9. அப்படின்னா 2x + x வந்து 3x. அப்படின்னா 3x = 9ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது 3 1s இது 3 3s. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 3 மீட்டர்னுட்டு கிடச்சிருக்கு. அப்போனா இந்த ப்ளஸ் கியூங்கிற சார்ஜில் இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணனா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து ஜீரோவாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.14. ஹலோ, இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 1.14 கொஸ்டின் வந்து பார்ப்போம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலோயிங் ஃபிகர், அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிராஃபை தான் வந்து ஃபாலோயிங் ஃபிகர்னுட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிகர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட கிராஃபை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அது வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலில் எக்ஸுங்கிற இந்த கோஆர்டினேட்டை ஃபங்க்ஷனாக வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து இந்த ஃபிகரை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபிகரை பேஸ் பண்ணி இது வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபிகர்.
நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபிகர் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கிராஃபாக வந்து நம்மளை பிளாட் பண்ணியும் காமிக்க சொல்லியிருக்காங்க. அதையும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த கிராஃபில் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறேன். இந்த கிராஃபுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இந்த டாப்பிக்கில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா E is equal to மைனஸ் dV டிவைடட் பை dxன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. அது இங்கே ஃபிசிக்ஸில் வந்து இப்போ அப்ளை ஆகுது. அப்படின்னா E is equal to டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், அதாவது மைனஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூவோட நம்ம மைனஸை வந்து ஆட் பண்ணோம்னா அதான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவாக இருக்குங்கிறது இந்த ரிலேஷன் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த கிராஃபில் பார்த்தேன்னா 0லேருந்து 1 வரைக்கும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 வந்து எதில் போய் நிற்கிதுன்னு பார்த்தோம்னா 25ல் போய் நிற்கிது. அப்படின்னா எனக்கு V is equal to 25 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. V சென்டிமீட்டர் பவர் -1 இதான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட வேல்யூ 1 சென்டிமீட்டரில். அப்படி பார்க்குறப்ப எனக்கு 1 சென்டிமீட்டரில் 25 வோல்ட் வந்து இருக்குன்னுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதுக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது இது ஃப்ரம் 0 to 1 சென்டிமீட்டர். அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேஷன் என்னென்னு பார்த்தோம்னா E is equal to மைனஸ் dV டிவைடட் பை dx. அப்படின்னா மைனஸ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு -25 V சென்டிமீட்டர் பவர் -1ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நான் வந்து 1 வரைக்கும் எனக்கு 0லேருந்து 1 வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்லோப் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா ஃப்ரம் 1 to 4 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு எவ்வளோ இது இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 25 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்படின்னா V is equal to 25 V. ஆனால் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா dV டிவைடட் பை dx வந்து நம்மளுக்கு 0ன்னுட்டு கிடைக்கும். ஏன் வந்து 0ன்னு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகலை. அதாவது பார்த்தோம்னா இங்கே 0லேருந்து 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதனால dV பை dxும் நம்மளுக்கு வந்து 0ன்னு கிடைக்காம நம்மளுக்கு அதே வேல்யூ வந்து கிடச்சிருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் சேஞ்சஸே ஆகாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் இங்கே 0ன்னுட்டு எழுதியிருக்கோம். அப்படின்னா dV பை dx வந்து 0. அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு 0வாக தான் இருக்கும். இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 4லேருந்து 5 வரைக்கும் பார்த்தோம்னா அது கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு V is equal to 25லேருந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. V சென்டிமீட்டர் பவர் -1. இது வந்து பார்த்தோம்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு நெகட்டிவாக வரும். அப்படின்னா மைனஸ் வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா dV பை dxும் வந்து எனக்கு -25 V சென்டிமீட்டர் பவர் -1. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும்னா அதில் மைனஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏற்கனவே மைனஸ் இருக்குது. இப்போ இன்னொரு மைனஸ் ஆட் பண்ணேன்னா +25 V சென்டிமீட்டர் பவர் -1ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணிட்டேன். -25, அதுக்கப்புறம் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக 0 இருக்குது. அடுத்து ஒரு +25 கிடச்சிருக்கு. இப்போ இந்த கிராஃப் வந்து உனக்கு புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.